திருந்தி வாழும் தன்னை என்கவுண்டர் செய்ய உள்ளதாக வந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம் தெரிவித்துள்ளார். கோவை மாநகருக்குள் கட்ட பஞ்சாயத்திற்காக தனது ஆதரவாளர்களுடன் நுழைந்திருப்பதாக வரிச்சியூர் செல்வத்திற்கு எதிராக போலீசாரின் அதிரடி உத்தரவுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? 56 முறை சிறைக்கு சென்ற மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம் 8 முறைக்கு மேல் குண்டாசில் கைதான நடமாடும் நகைக்கடை, ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து என அச்சுறுத்தி வந்த தாதா கோவை மாநகருக்குள் கட்ட பஞ்சாயத்திற்காக தனது ஆதரவாளர்களுடன் நுழைந்திருப்பதாகவும் அதனால் வரிச்சூர் செல்வத்தை சுட்டுப்பிடிக்க அம்மாவட்ட காவல்துறை அதிரடி உத்தரவிட்டிருப்பதாகவும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. கோயம்புத்தூர் பக்கம் சென்றே 13 வருடங்கள் ஆகிவிட்டதாக காவல்துறையின் குற்றச்சாட்டிற்கு வரிச்சூர் செல்வம் மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் ரவுடிக்கும் போலீசாருக்கும் இடையே உண்மையில் நடப்பது என்ன? மதுரையில் தனது தந்தையை கொன்றவரை பழிதீர்க்க முதல் கொலை, கூட்டாளி செந்தில்குமாரை தீர்த்து கட்டி தாமிரபரணி ஆற்றில் வீசியதாக 2வது கொலை. இப்படி ரவுடிகள் பட்டியலில் இடம் பிடித்த வரிச்சூர் செல்வம் பின்னர் கொலை சம்பவத்தில் ஈடுபடுவதை நிறுத்திவிட்டு ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட கிரைம் சம்பவங்களில் ஈடுபட்டு 56 முறை சிறைக்கு சென்ற சிறை பறவையானார். சமீபத்தில் இவர் கோவை மாநகருக்குள் கட்ட பஞ்சாயத்திற்காக தனது ஆதரவாளர்களுடன் ஆயுதங்களுடன் நுழைந்திருப்பதாக கோவை மாநகர போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. கோவை செல்வபுரம் பகுதியில் உள்ள லாட்ஜில் தங்கி பஞ்சாயத்து செய்ய இருப்பதாகவும் தெரிய வந்தது. இதனையடுத்து செல்வபுரம் உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தங்கும் விடுதிகளில் இரவு நேரத்தில் போலீசார் சோதனை நடத்தினர். அதில் சந்தேகத்திற்கிடமான வகையில் யாரும் சிக்கவில்லை. எனினும் அனைத்து காவல் நிலையங்களும் உஷார்படுத்தப்பட்டு அசம்பாவிதங்கள் நிகழும் முன்னர் வரிச்சியூர் செல்வத்தை பிடிக்கவும் தேவைப்பட்டால் காலில் சுட்டு பிடிக்கவும் காவல்துறையினருக்கு உயரதிகாரிகள் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினரின் குற்றச்சாட்டை வரிச்சூர் செல்வம் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். கோயம்புத்தூர் சென்று 13 வருடங்கள் ஆகிவிட்டதாகவும் ஆனால் தற்போது கோவை காவல்துறையினர் சுட்டுப்பிடிக்க உத்தரவு என்ற செய்தி தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் கூறியுள்ளார். 13 வருஷம் ஆச்சு, தெரியல என்னன்னு தெரியல. எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது, பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என் மனநிலை யோசிங்க, நான் எப்படி இருக்கேன்றதை யோசிங்க. இப்போ பாருங்களேன், எவ்வளோ கஷ்டம் தான் வைக்கலாங்கிறது ஓடியாராங்க சிங்கராசாமி. எல்லாமே என்னை சுற்றி உள்ளவங்க கூட என்னமோ ஏதோன்றாங்க. திருந்தி வளர்ந்துட்டா விட்டுறணும். தற்போது திருந்தி வாழும் தான் குடும்பம், பேரன், பேத்திகள் என மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருவதாகவும் தன்னை என்கவுண்டர் செய்ய உள்ளதாக வந்த செய்தியால் நிம்மதியை இழந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மன வேதனையாக இருக்குது சாமி. ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்கிறோம். என்னை பாதுகாக்கிற போலீஸ் என்ன நினைப்பாங்க? என்னடா நம்மளுக்கு தெரியாமல் வரைச்சி சொல்லுவாங்க போயிட்டானோ அப்படின்னு நினைப்பாங்களே. கெட்ட பேர், எவ்வளோ பெரிய கெட்ட பேர். நம்ம வெளியே எங்கே போனாலும் போலீஸ் சொல்லிட்டு போகிறோம். மதுரை மாவட்டத்தை விட்டு தாண்டிட்டோம்னாலும் போலீஸ்க்கு சொல்லிடுவோம். லொக்கேஷன் முதல் கூட அனுப்பிடுவேன். நான் இங்கே தங்கியிருக்கேன், இங்கே போயிருக்கேன், இங்கே இருக்கேன்னு. இது இப்படி செய்தி போடும்போது என்னை விடுங்க, என் பிள்ளைகள், என் பேரன் பேத்தியெல்லாம் இன்றைக்கி மனநிலை யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. தன் மீது பழைய வழக்குகள் மட்டுமே உள்ளதாகவும் புதிதாக எந்த பிரச்சனைக்கும் செல்வதில்லை என்றும் கூறியவர் காவல்துறையின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். ஆனால் என்னை கேட்டுட்டு எதா இருந்தாலும் செய்யுங்க. என் பக்கம் ஒரு நியாயம் இருக்கும்ல, கேளுங்க. நான் அப்படி தப்புகளாக போக மாட்டேன். இது ஆணித்தரமாக சொன்ன போலீஸில் சொல்கிற வார்த்தை உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். நான் போக மாட்டேன், எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன். இதனிடையே கோவை மாநகருக்குள் கட்ட பஞ்சாயத்திற்காக தனது ஆதரவாளர்களுடன் நுழைந்திருப்பதாக வரிச்சியூர் செல்வத்தை சுட்டுப்பிடிக்க மாவட்ட காவல்துறை அதிரடி உத்தரவிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.